ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பர்த்டே பேபி வாங்க. சண்டே ஸ்பெஷல் என்ன? பிரியாணி. எப்படி வந்தீர்கள்? நடந்து வந்த டைரி மில்க் டைரி, ஓரியோ பிஸ்கட் டைரி, கேஷுவல் வீடியோ. பார்த்து பார்த்து போங்க. வந்து ரெடி ஆயிடுச்சு. அனுக்கு வாங்கியிருக்க கிஃப்ட் ஐட்டம்ஸ். ஐயோ, என்னடி பேய் மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க பிள்ளைக்கு. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டே. என்ன டே அப்படின்னா, எப்பவும் வந்து இன்ட்ரோ கொடுக்கும்போது என் பக்கத்தில் வந்து இன்னொரு ஆள் ஒன்று உட்காந்துருக்கும். ஸோ இன்னைக்கு அந்த ஆள் வந்து மிஸ் ஆகும். ஸோ ஏன்னா இன்னைக்கு வந்து ஜானு குட்டியோட பர்த்டே. ஸோ அதனால வந்து இன்ட்ரோ கொடுக்கும்போது நான் பக்கத்தில் உட்கார மாட்டேன். நீ வந்து எனக்கு தனியாக இன்ட்ரோ கொடுத்து என்னை வந்து தனியாக வெல்கம் பண்ண அப்படி சொல்லி கேட்டிருக்கா. அதனால வந்து இப்போ வந்து அவளை தனியாக நம்ம வெல்கம் பண்ண போகிறோம். கூப்பிட்டுலாம் பர்த்டே பேபிய. பர்த்டே பேபி வாங்க. வரத்துக்காக சந்தில நின்றுட்டு இருக்கியா? ட்ரெஸ் காட்டுங்க. ஷூ போட்டியா? நான் ஒரு சுத்தி காட்டு. சூப்பரா இருக்கு ட்ரெஸ். சரி, இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. மெஹந்தி சூப்பரா இருக்கு. காட்டுங்க மெஹந்திய. இதான் என்னோட 6th பர்த்டே. எஸ், ஜானு வந்து 6 இயர்ஸ் முடிஞ்சு 7th இயர்க்குள்ள வந்து அடி எடுத்து வைக்கிறா. ஏன் ஜானு? யுகாதிக்கு வந்து 2nd பர்த்டே. ஆமா, யுஹானிக்கு வந்து 2nd பர்த்டே 20 டேஸ்ல வரப்போகுது. ஸோ இன்னைக்கு வந்து ஜானுவோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் இன்னைக்குன்னு பார்த்து எங்களுக்கு ஒரு 2 ஃபங்க்ஷன் வேற இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வந்து நம்ம வந்து ஈவினிங் போல தான் கேக்கெல்லாம் கட் பண்ணி ஜானுவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போறோம். ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள. என்னடா அது புதுசா சொல்றா போலாம்லாம். சரி, ஓகே. ஹாய், நம்ம இப்போ வந்து வீட்டிலேருந்து கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு. சோறு திங்கன்னா முன்னாடி உட்காந்துட்டாங்க நந்து. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட போறோம். ஸோ இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். பிரியாணி போட போகிறாங்க. இங்கே நம்ம வந்து ஒரு ஃபுல் கட்ட போகிறோம். பிஜு வந்து அதனால் காலையில் சாப்பிடவே இல்லை. வயிறை ஃப்ரீ பண்ணிட்டு வந்திருக்கா. ஜானு வந்து எங்களுக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டா. நான் உங்களுக்கு காட்டுறேன் இருக்கேன். ஜானு, பிரியாணியை பார்த்தாலே நான் விட்டு விட்டியான்ட்ட பத்தியா? ஹாய் சொல்லு. நல்லா இருக்கு. சண்டே ஸ்பெஷல் என்ன? பிரியாணி, 65, நைட் பச்சடி. ஓகே, ஜாம். அவ்வளோதான். எல்லாம் ரெடியாக இருக்கு. வாங்க சாப்பிடலாம். ஓகே, நம்மளும் சாப்பிடுவோம். சோறு வேணா டீசெண்டாக கேட்க வேண்டியதானே? என் இலையை வந்து எப்போவுமே என்னால் ஃபுல்லாக காலி பண்ண முடியாது. அதனால தான் பக்கத்தில் இந்த பீஸை வச்சுக்கிட்டோம்னா இது வந்து எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். எஸ், பிஜு வந்து ஒரு ஐஸ்கிரீம் பைத்தியம். இது எல்லாமே ஐஸ்கிரீம் பைத்தியம் தான். எனக்கு ஒரு கப்பு. எத்தனை கப்பு கேட்டாலும் கொடுப்பாங்களாம். இது 2-3 கப்பா எடுத்துட்டு கப்பிலா நம்ம காலை இறக்கி ஆடு. இன்னைக்கு எப்படி ஒரு 5-6 கப்பு திட்டுருவான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. நான் வந்து ஒரே ஒரு கப்பு தான். வீடியோ தான். இப்போ வந்து ஜானுக்கு வந்து கிஃப்ட் வாங்குறதுக்காக நம்ம வந்து
சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம். நம்ம வந்து gift கொடுக்கணும். அப்புறம் வந்து அத்தா வந்து ஃபாரின்லேருந்து gift கொடுக்கணுங்கிறதுனால நீ கடைக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணி நான் சொல்கிற ஜாமெல்லாம் வாங்கிட்டு போய் நான் கொடுத்தேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அவங்க சார்பாக gift வாங்குறதுக்காக நம்ம இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம். இப்போதான் வந்து இங்கே நிறைய கேட்டிருக்கா அவ முன்னாடி வந்தப்போ, அதெல்லாம் வந்து வேணாம் சொல்லி இழுத்துட்டு போயிட்டோம். அதெல்லாம் இப்போ என்னன்னு பார்த்து இப்போ எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு இருக்கோம். வா வா வா. ஹாய். எப்படி வந்தீர்கள்? நடந்து வந்த பை வாக். ஐயோ நடராஜா சர்வீஸ் போட்டு வந்திருக்கா. கேஷுவல் இது ஏக்கா ஜானுக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கு தெரியுமில்லடா, டக்குனு எடுத்து போடுறா எல்லாத்தையும் புட்டியில. இப்போ வந்து ஜானு வந்து ஒரு பேக் பைத்தியம், அதனால வந்து ஒரு இந்த புஸ் பேக் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது நல்லா இல்ல, இந்த ரோப்பு நல்லா இல்ல, இந்த ஆரஞ்சு கலர் நல்லா இருக்கு. என்ன 2 போட்டிருக்க? பிங்க் நல்லா இருக்கா, ஆரஞ்சு நல்லா இருக்கா பாரு. பிங்கே நல்லா இருக்க மாதிரி இருக்குல்ல, ஆரஞ்சு நல்லா இல்ல, பிங்கே போடு. எல்லாத்தையும் நோண்டு வளர்ந்து எடுத்து எந்திரி நம்ம வச்சுக்கலாம்ல, இந்த மேக்கப் திங்ஸ் வச்சுக்கலாம்ல டீசெண்டா. நான் பெரிய பேக்ல வச்சிருக்கோம்ல, இதுக்குள்ளே எல்லாம் அப்படியே அடங்கி போயிடும். எவ்வளோ டைரி மில்க் டைரி இது பாரு, ஓரியோ பிஸ்கட் டைரி அதான் இருக்குல்ல, நல்லா இருக்கு. அப்புறம் வந்து இந்த வாட்ச் வாங்கிட்டு ஜானு எப்படி அமுக்கணுமா தெரியலையே. இது அமுக்கி திருப்பணுமா? நல்லா இருக்குல்ல. இதுல ஓரியோ எடுத்துப்போமா, ஓரியோ தான் அழகா இருக்கு பார்க்க ஒரிஜினலா. கேஷுவல் வீடியோ டக்குன்னு எடுத்து போட்டு கிளம்பலாம். இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நடந்து போயிட்டு இருக்கோம். போகிற வழியில வந்து தாகமாக இருந்ததுனால ஜூஸ் குடிச்சிட்டு இதோடைய நடைய போட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். யார் வந்திருக்காங்க? வாங்க 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 வாங்க. பாத்து பாத்து. பாத்து பாத்து. பாத்து பாத்து போங்க. ஸோ நம்மளுடைய டெக்கரேஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஐ மட்டும் கொஞ்சம் சாஞ்சிட்டு தொங்குற மாதிரி இருக்கு, அது அப்புறமா கரெக்ட் பண்ணிக்கலாமா? பர்த்டே பேபி அங்கே உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கா. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜானுக்கு வாங்கியிருக்க கிஃப்ட் ஐட்டம்ஸ். இந்த சொப்பு ஜாமான், அப்புறம் இதுக்குள்ளே என்ன இருக்குடா, இதில் என்ன வச்சு பேக் பண்ணாங்கன்னு தெரில. இதில் கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது என்னதாவது கலர் கொடுக்குறது அந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, டைரி அந்த மாதிரி. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஸு மாதிரி, ஏன்னா அது நல்லா இருந்துச்சு, மேக்கப் பவுச் மாதிரி. அப்புறம் இந்த பேக் ஒன்று, இது வந்து இந்த ஸ்லிங் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஹேண்ட் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று. அப்புறம் வந்து இந்த க்ரையான்ஸு, நல்ல ஜம்போ வேக்ஸ் க்ரையான்ஸுன்னு பெரிய சைஸில் இருக்குது. ஒரு க்ரையான்ஸ் பைத்தியம். அப்புறம் ஒரு பெயிண்ட் பாக்ஸு. அப்புறம் இதுவும் க்ரையான்ஸ் தான், ஆனால் பென்சில் க்ரையானு. அப்புறம் அவளோட ஃபேவரட்டானது இதெல்லாம், லிப்ஸ்டிக்கு, நெயில் பாலிஷ். இந்த கலர் போட்டு வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் கலர் போட்டு. அப்புறம் வந்து ஒரு ரைட்டிங் பேடு மாதிரி, இந்த சைடு வந்து சாக் பீஸில் எழுதலாம்,
இந்த சைடு வந்து இது வச்சு எழுதிக்கிறது, பென் வச்சு. என்னாச்சு, மணியெல்லாம் சதற விட்டுட்டியா? ஸோ பிஜு வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கானா, ஜானு வந்து இந்த மாதிரி பிரேஸ்லெட் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா. அதுவும் இந்த இது இல்லாமல் கேட்டாடா, அந்த தொங்குறது இருக்குல்ல, அது வேணாமா. அது இருக்கட்டும். ஆக்சுவலாக பெரிய சைஸாக தான் இருந்தது எல்லாமே, அவள் கைக்கு எதுவுமே இல்லை. அதனால் பெருசாக ஒன்று வாங்கிட்டு வந்து அதை இப்போ அறுத்துட்டு கொஞ்சம் மணியெல்லாம் இது பண்ணிவிட்டு கோத்துட்ருக்கோம். என்ன இருந்தாலும் இல்லைனாலும் இந்த பிரேஸ்லெட் கண்டிப்பாக வேணும்னு கேட்டா. அதனால் வந்து அந்த பிங்க் கலர் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் பிங்க் கலர் வாங்கியாச்சு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இப்போ வந்து பேக் பண்ண போகிறோம். நம்ம கிஃப்டெல்லாம் பேக் பண்ணியாச்சு. அதெல்லாம் எடுத்து கவருக்குள்ளே வச்சிட வேண்டியதான். அது போகுமா, கவர் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கு. சின்ன சின்னதாக உள்ளதெல்லாம் எடுத்து வச்சிரு. எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். குட்டி குட்டியா நிறைய கிஃப்ட் இருக்கு ஜானுக்கு. ரெடி, டன். கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கேக் வெட்டும் போது கொடுத்துட வேண்டியதான். ஐயோ, என்னடி பேய் மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க பிள்ளைக்கு? ஒழுங்காடிங்கடி, வாயிலெல்லாம் அடிச்சு வச்சிருக்காளுவோ. சரி சரி சரி, திட்ட வேணாம், விடு விடு. எல்லாம் வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க கேக் வெட்டுறதுக்கு. குட்டி எங்க? அவன் ரெடி ஆகல. நல்லி, ரித்துக்கு ஒரு புது ட்ரெஸ் இருக்கு, அது போட்டு விடு. நேற்று எடுத்துட்டு வந்தோம் பாப்பாக்கு ஒரு ட்ரெஸ். அதை எடுத்து வரேன் இரு. ரக்ஷிதாலாம் ரெடி ஆயிட்டா, பிஜு இன்னும் ரெடி ஆகல, நானும் இன்னும் ரெடி ஆகல. யுக்ஸு இங்க பாரு, ஹாய் சொல்லு. நல்லி, பொட்டுல நல்லா பவுடர் அடிச்சிட்டியா? நெத்தியில உள்ளதுல அடிக்காத மாதிரி இருக்கு, அழைச்சு விட்டுரும். புது ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா? இதை எடுத்துட்டு வராரு. எல்லாரும் ரெடியா கேக் வெட்ட? இப்போ நீ யாருக்கு பர்த்டேன்னா கேக்கு வெயிட் பண்ணு, கேக் எல்லாத்தையும் ரெடி. யுஹானி யாருக்கு பர்த்டே இன்னைக்கு? யுஹாமா கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிடு. என்ன வேணும் யுஹா, என்ன வேணும்? நல்லி என்ன பண்ற? மேக்கப் போட்டுட்டு இருக்கியா? இருங்க இருங்க, இருங்க இருங்க, வரேன், இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. கேண்டிடா எடுக்க சொன்ன, கேண்டிடா சூப்பரா எடுத்துட்டு. ரெடி 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 ரெடி.
யுகானி கொடு யுகானி. ஏ அப்பா இந்த அப்படியே விட்டு தண்ணி எடுத்து எல்லாருக்கும் விட்டு. கட் பண்ணி கூட விட்டோம். பாத்து டெக்கரேஷன் போட்டு தள்ளாதீங்க. மிஸ்டர் கொடுத்து பண்ணிருக்கேன். அது வரைக்கும் தாங்க பிடிக்குமா? இல்லைன்னா வேற பண்ணணும். பூண்டு சிலுக்கு பாக்குறியா? நல்லிட்டு பாத்து ஒரு பிள்ளை கேட்க கொடு தானோ. பாப்பா கூட்டி விடு. பாப்பா பிசா கூடாது. புட்டு புட்டு எடுத்து கொஞ்சம் தள்ளி விடுது. விஜய் கொடு. அப்படியே கொஞ்சமா புட்டுக்கடா. கொஞ்சமா எடுத்துக்க அதுல இருந்து. கொடு. பாப்பா கூட்டு பாப்பா கூட்டு. சந்தன கொடுத்துட்டியா? விஜய் கொடுக்கணும். நான் போய் வீடியோ எடுக்கிறேன். இரு சந்தனம் கொடுத்துட்டேன். நான் எடுக்கிறேன், நீ போ. இவனுக்கு அந்த கொடுங்க. சும்மா சொன்ன. ஜானு விஜய் குடுறா. எங்க அக்கா ஊட்டி விடு. அக்கா ஊட்டி விடு. ஜானுவோட ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட். தேங்க்யூ சொல்லு ஜானு. பிரிச்சிரு. அதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் கிடைச்சிட்டா? இல்ல இல்ல பிடிச்சிருக்கா? பிஜுவோட கிஃப்ட் என்ன கிஃப்ட்னு நினைக்கிற ஜானு சொல்லு. பார்த்தா எப்படி தெரியுது? கெஸ் பண்ணு என்னவா இருக்குன்னு. என்னவா இருக்கும் கெஸ் பண்ணு. நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்க அது வேணும் வேணும்னு. ஓபன் பண்ணு. பிடிச்சிருக்கா? போட்டுக்கோ கையில. நீ கேட்டிய கிறிஸ்டல் பிரேஸ்லெட். கீச்செயின் ரிமூவ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி தரேன், நீ போடு. கையில போட்டு காட்டு. கரெக்டா இருக்கா உனக்கு? இது வந்து ரொம்ப புதுசான கிஃப்ட். இது வரைக்கும் நீ பார்த்திருக்கவே மாட்டேன். பிடிச்சிருக்கா? ஓபன் பண்ணி நல்லா. இது வந்து 10 ரூபா கடையில. ஓபன் பண்ணு. பிடிச்சிருக்கா? ஸ்கோர் பண்ணிட்டா. எஸ். வேற கிஃப்ட் எல்லாம் எடுங்க. இதெல்லாம் அம்மா கிஃப்ட். அப்பா உனக்கு ஃபாரின்ல இருந்து கொரியர் போட்டு விட்டாங்க. ஓபன் பண்ணி பாரு. பாரு. என்னது இது? சொல்லு பாப்பா. குக்கீஸ் பாப்பா. ஓபன் ஓரியோ பிஸ்கட். பொறுமையா எடு. ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணி பாரு. எப்படி இருக்கு ஹேண்ட்பேக்? நான் தான் செலக்ட் பண்ணது உனக்காக. இது தண்ணி இருக்கும்ல கலர் பேலட். அப்புறம் திறந்துக்கலாம். அப்புறம் சரி, உனக்கு என்னமா என்ன பத்தி அம்மா உன் பிறந்தாச்சு நான் வாங்கிட்டேன். ஓபன் பண்ணு. அதுல ஒரு சூப்பரான ஐட்டம் உள்ள இருக்கு. வாட்சி. அந்த வாட்ச்ல ஆன் பண்ணி காட்டுங்க. பாத்து பாத்து பாத்து. பொறுமா. இருமா. சோ இப்போ நம்ம எங்க கிளம்பி இருக்கோம்னு பாத்தீங்கன்னா எங்கடா போறோம்? கடைக்கு போறோம் சாப்பாடு வாங்க. ஆமா, இன்னைக்கு நைட்டு வந்து எல்லாருக்கும் பரோட்டா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்குறதுக்காக நம்ம வந்து கடைக்கு தான் கிளம்பி இருக்கோம். வாங்க வாங்க, லேட் ஆயிடுச்சு சீக்கிரம். ஆமா, நடந்து தான் போகணும். பை எடுத்துட்டு வரலையே, சும்மா கவர்லயே வாங்கிக்கலாமா? ஓகே, இப்போ அப்படியே நம்ம வந்து நடந்தே போக வேண்டியதான். நம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் கடைக்கு. யாரோ குரல் கேட்குது, எவ்வளவு வந்துட போகிற அளவு இருட்டா இருக்கு. அப்புறமா பார்க்கலாம், பாய்.
சாப்பாடு வந்து நம்ம வாங்கியாச்சு. இதோ அங்கே போய் இப்போ விட போகிறோம். எஸ், இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். அவ்வளோதான், இருட்டு வந்துச்சு. பாய் பாய். இது ரக்ஷிதாக்கு, இது ஜானுக்கு இருக்கு எல்லாருக்கும். ஹாய் गाइस. குறுக்க வராதீங்க கௌஷிக், தள்ளுங்க. மாமா கௌசிக் இவங்க வேற வந்துட்டாங்க. இது இஷாந்தனுக்கு. இன்னொரு பிளேட்டு இருக்கா? நிஷாந்தனுக்கு. ஓகேவா? ஓகே. சால்னா ஊத்திக்கோங்க. கட்டை எடுத்துக்கோ ஜானு. பிச்சிலாம் போட வேணாம், நல்லா சாப்பிடுவீங்கல்ல. கோடி பேரில் ஒன்ன மட்டும் மேல ஊத்தலாம் ரக்ஷிதா உனக்கு. ஓரமா தட்டை பிடிச்சுக்கோ. தட்டை பிடிச்சிக்கோங்க அவங்கவுங்க. ஜானு இங்கே காரேன். போதுமா? வேணுமா திரும்ப வந்து ஊத்திட்டேன். அது இவ்வளோலாம் திங்கவே திங்காது. அப்படியா? ஜானு உனக்கு மேல ஊத்தவா, பரோட்டா மேல இல்ல சைடுல ஊத்தவா? ஏய் முடிடா மம்மி போடு போடு போடு. பறக்கும் மேலே ஊத்திடவா? ராசானியே ராசானியே. சரி, இது நான் பக்கெட் பிடிச்சு ஊத்துறேன். அவுட் ஆஃப் வெயிட். ஹாய் சொல்லுங்க எல்லாம். ஹாய். நல்லா இருக்கா?